தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 8 பெண்களிடம் நடத்தப்பட்ட செயல், சந்தேக நபருக்கு அதிரடி காட்டிய போலீசார். பிரபல பாடசாலைக்குள் கத்தி குத்து, மாணவனுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. 15 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம், விகாராதிபதிக்காக குவிந்த சட்டத்தரணிகள், நிர்கதியாய் நின்ற சிறுமி. இரவு பெற்றோருடன் சென்ற 4 வயது சிறுவனுக்கு நடந்தேறிய சம்பவம், நடுவீதியில் பிரிந்த உயிர். எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். கனடாவில் வனவிலங்குகளை தொந்தரவு செய்தால் பெருந்தொகை அபராதம். ஒன்டாரியோவில் பாரியளவில் விஸ்தரிக்கப்படும் சிறைகள். நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பான விரிவான செய்திகள். ரத்மலானி பகுதியில் பெண்களின் தங்க சங்கிலி பறிப்பு உள்ளிட்ட திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் நுகைகொடை வலய குற்ற புலனாய்வு பணியகத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மகரகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் விசேட குற்றத்தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நுகைகொடை வலய குற்ற புலனாய்வு பணியக அதிகாரிகள் குழுவினரால் மேற்படி சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் 46 வயதுடைய மகரகம பமுனுவ பகுதியை சேர்ந்தவர் ஆவார். கைது நடவடிக்கையை தொடர்ந்து சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை அடுத்து குறித்த நபர் ரத்மலானி மற்றும் பிலியந்தை ஆகிய பகுதிகளில் 8 பெண்களிடமிருந்து தங்க சங்கிலியை பறித்து சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. அத்தோடு இவ்வாறு திருடி சென்ற தங்க நகைகளை உருக்கி செய்யப்பட்ட தங்க துண்டுகள் 8 குற்ற செயலுக்காக குறித்த நபரால் பயன்படுத்தப்பட்ட சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் ஒன்று மற்றும் போலி வாகன இலக்க தகடு ஒன்றும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் சந்தேக நபர் தொடர்பில் நுகைகொடை வலய குற்ற புலனாய்வு பணியகத்தினர் மேலதிக விசாரணைகளை முன்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரம் எப்பாவலை நகரிலுள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் உயர்தர வகுப்பு மாணவர்கள் 3 பேரை கத்தியால் குத்தி காயப்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான மாணவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது 10 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுதலை செய்யுமாறு தம்புத்தேகம நீதிமன்ற பிரதான நீதவான் காயத்ரி ஹெட்டியாராச்சியால் உத்தரவிடப்பட்டுள்ளது. தாக்குதல் சம்பவம் தொடர்பில் எப்பாவல போலீசாரால் கைது செய்யப்பட்டு நேற்று தம்புத்தேகம நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போதே நீதவானால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த மாணவனை தந்தையிடம் ஒப்படைக்குமாறும் தம்புத்தேகம வைத்தியசாலையின் மனோவைத்திய அதிகாரியிடம் காண்பிக்குமாறும் நீதவான் மேலும் உத்தரவிட்டுள்ளார். எப்பாவல பகுதியை வசிப்பிடமாக கொண்ட உயர்தர வகுப்பு மாணவன் ஒருவரே சரீர பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். சிறுமியொருவரை தகாத நடத்தைக்கு உட்படுத்திய அனுராதபுர பிரதான விகாரையின் தலைமை விகாராதிபதிக்கு எதிரான வழக்கு நேற்று அனுராதபுரம் மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குறித்த பௌத்த பிக்கு முன்னிலையாகாத நிலையில் வழக்கு விசாரணைகள் நடைபெற்றன. சந்தேக நபரான பல்லேகம ஹேமரத்ன பிக்கு சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி கலிங்க இந்த திச ஸ்டேட் சட்டத்தரணி ரஞ்சித் ராஜகருணா உள்ளிட்ட 20 சட்டத்தரணிகள் முன்னிலையாகியிருந்தனர். பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் சார்பில் சட்டத்தரணி பிரதீப் திசாநாயக்க முன்னிலையானார். மட்டக்களப்பில் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் கைவிடப்பட்ட சிறுமி ஆனால் தகாத நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சிறுமியின் உரிமைகளுக்காக எந்த வழக்கறிஞரும் அல்லது வேறு எந்த வெளித்தரப்பினரும் முன்னிலையாகவில்லை. 15 வயது சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார் எனும் குற்றச்சாட்டின் பேரில் நிட்டம்புவ போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் அட்டமஸ்தானங்களின் விகாராதிபதி பல்லேகம கேமரத்ன தேரருக்கு எதிரான வழக்கின் ஆரம்பகட்ட விசாரணைகள் நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் குறித்த விசாரணை அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக நிட்டம்புவ போலீசார் நேற்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தனர். இதன்போது நீதிமன்றத்தில் முன்னிலையான போலீசார் தெரிவிக்கையில் இந்த விவகாரம் தொடர்பில் அரச ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை மற்றும் வழக்கில் 2வது பிரதிவாதியாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள சிறுமியின் தாயாரான பெண்ணின் வங்கிக் கணக்கு அறிக்கைகள் ஆகியவை மாத்திரமே எதிர்வரும் நாட்களில் கிடைக்கப்பெற உள்ளன. பிரதிவாதியான அட்டமஸ்தானங்களின் விகாராதிபதி பல்லேகம கேமரத்ன தேரர் தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் தற்போது அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தனர். இதன்போது சந்தேக நபரான பல்லேகம கேமரத்ன தேரருக்கு மன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திரணி காலிங்க இந்த திச உள்ளிட்ட சட்டத்திரணிகள் குழுவினர் எனது சேவை பொருணர் சார்பில்
தற்போது பிணை கோரிக்கை எதனையும் முன்வைக்கப் போவதில்லை என்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் சிகிச்சை பெற்று வரும் எனது சேவை பெறுநருக்கு மேலும் ஒரு சில பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது. அத்தோடு முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த வழக்கு விசாரணைகளுக்கு முழுமையாக ஒத்துழைக்கும் நோக்குடனும் தற்போது பிணை கோரிக்கையை முன்வைக்கப் போவதில்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி மன்றில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கில் இரண்டாவது பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளானதாக கூறப்படும் சிறுமியின் தாயாருக்காக மன்றில் முன்னிலையான சட்டத்தரணிகள் பிணை கோரிக்கையை முன்வைத்திருந்த நிலையில் சந்தேக நபருக்கு பிணை வழங்க வேண்டாம் என போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவு அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இதேவேளை மன்றில் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களை பரிசீலித்த நீதவான் கோட்டை நீதவான் பசன் அமர்சேன சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு பிறப்பித்திருந்த உத்தரவிற்கமைய தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சந்தேக நபரான தேரரை எதிர்வரும் 22ஆம் தேதி அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறும் அதுவரை சந்தேக நபரான பெண்ணை விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதவான் இதன்போது உத்தரவிட்டிருந்தார். மாத்தறை வெலிகமை பிரதேசத்தில் முச்சக்கர வண்டி வீதியில் தரம் புரண்டு இடம்பெற்ற விபத்தில் 4 வயது சிறுவன் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். மேற்படி சிறுவன் இரவு தனது பெற்றோருடன் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது அதே முச்சக்கர வண்டி கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் தரம் புரண்டு விபத்துக்குள்ளானது. விபத்தில் பலத்த காயமடைந்த 4 வயது சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சிறுவனின் பெற்றோரும் முச்சக்கர வண்டி சாரதியும் காயமடைந்துள்ளனர். அவர்கள் மூவரும் உடனடியாக மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வரை போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதால் இந்த ஆண்டின் எஞ்சிய மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்ள உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. அரச சேவையை முறையாக முன்னெடுத்து செல்வது தொடர்பில் நியமிக்கப்பட்ட குழுவின் 6வது கூட்டம் நேற்று பிரதமர் ஹலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்ற போதே அதிகாரிகள் இந்த தகவல்களை தெரிவித்தனர். இக்கூட்டத்தின் போது வருங்காலத்தில் எரிபொருள் விலையில் சலுகைகளை வழங்குவதற்கான வாய்ப்புகள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டது. தற்போது அமுலிலுள்ள ஒற்றை இரட்டை இலக்க முறைமையை நீக்கிவிட்டு QR குறியீட்டின் கீழ் எரிபொருளை பெற்றுக்கொள்வது மற்றும் எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதன்போது அரசாங்கம் பலசக்தி துறையை சரியாக நிர்வகிப்பதன் காரணமாகவே மக்கள் தற்போதுள்ள நெருக்கடி குறித்து பாரிய அளவில் உணரவில்லை. ஏனைய நாடுகளில் எரிபொருள் வரிசைகளும் மின்வெட்டுகளும் இடம்பெற்ற போதிலும் எமது அரசாங்கம் இந்த நெருக்கடியை திறம்பட கையாண்டுள்ளதென பிரதமர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் வலுசக்தி நெருக்கடி இன்னும் முழுமையாக நீங்கவில்லை என்பதால் மக்கள் இதுகுறித்து தொடர்ந்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் நிலையான மின்சார முகாமைத்துவத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கனடாவின் வசாஹா பீச் பகுதியில் அழிந்து வரும் நிலையில் உள்ள பைப்பிங் ஃபிளவர் பறவைகள் உள்ளிட்ட வனவிலங்குகளை தொந்தரவு செய்பவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான டாலர்கள் அபராதம் விதிக்கும் புதிய சட்டத்தை நகர சபை அமல்படுத்தியுள்ளது. நாட்டிலேயே மிகவும் கடுமையான தண்டனைகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த புதிய விதிகளின் கீழ் விதிக்கப்படும் அபராத விவரங்கள் வருமாறு: வனவிலங்குகளை துன்புறுத்துதல் அல்லது தொந்தரவு செய்தால் $3000 அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவரங்கள் அல்லது இயற்கை வளங்களுக்கு சேதம் விளைவித்தால் $2500 அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எச்சரிக்கை பலகைகளை மதிக்காமல் நடத்தலுக்கு $2000 அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட கடற்கரை பகுதிகளுக்கு நுழைதலுக்கு $900 அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வசாஹா பீச்சின் பீச் 1 பகுதி இந்த பறவைகள் ஆண்டுதோறும் கூடுகட்டி முட்டையிடும் முக்கிய இடமாகும். அண்மையில் இப்பகுதியில் உள்ள மணல் மேடுகளை கட்டுமான குழுவினர் தவறுதலாக சுத்தம் செய்ததால் பறவைகளின் வாழ்விடங்கள் பாதிக்கப்பட்டன. இது தொடர்பாக சூழலியல் அமைப்புகள் வழக்கு தொடர்ந்ததை தொடர்ந்து இந்த அதிரடி சட்டத்தை நகர நிர்வாகம் கொண்டு வந்துள்ளது. ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள சிறைச்சாலைகளில் நிலவும் கடும் நெருக்கடியை குறைக்கும் வகையில் அடுத்த 10 ஆண்டுகளில் 2500 புதிய படுக்கை வசதிகளை உருவாக்க மாகாண அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக வரி செலுத்துவோரின் பணம் $3 பில்லியன் செலவிடப்படும் என்று மாகாண சொலிசிஸ்டர் ஜெனரல் மைக்கேல் ஹெர்ஸ்னர் தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை இதுகுறித்து கருத்து தெரிவித்த மைக்கேல் ஹெர்ஸ்னர், மாகாண அரசு புதிய சிறைச்சாலைகளை நிர்மாணிக்க உள்ளதுடன் தற்போதுள்ள சிறைச்சாலைகள் விரிவாக்கம் செய்யவும் திட்டமிட்டுள்ளதாக கூறினார். வால்கர்டன் மற்றும் பிராம்டன் பகுதிகளில் ஏற்கனவே மூடப்பட்ட சில சிறைச்சாலைகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளன.
படுக்கை மேம்படுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக 2026 நவம்பர் மாதத்திற்குள் 255 இடங்கள் சேர்க்கப்படும். மேலும் 700 புதிய சிறைச்சாலை அதிகாரிகளை பணியமர்த்தவும் அரசு தீர்மானித்துள்ளது. ஆபத்தான குற்றவாளிகளை வீதிகளில் நடமாட விடாமல் கம்பிகளுக்கு பின்னால் வைத்திருப்பதை உறுதி செய்யவும் சிறைச்சாலை ஊழியர்கள் பாதுகாப்பாக பணியாற்ற தேவையான இடவசதி மற்றும் கருவிகளை வழங்கவும் இந்த நவீனமயமாக்கல் அவசியம் என்று கெஸ்னர் குறிப்பிட்டார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.